ஓகே, ஹிஸ்ட்ரியில் வந்து புத்திசம், ஸோ புத்த மதம், பௌத்த மதம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஸ்லைட்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ செகண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒன்று பார்க்குறது தான் பரிநிர்வாணா அப்படின்னு. பரிநிர்வாணம். ஸோ புத்த மதத்தில் அதுவும் புத்தருக்கு பரிநிர்வாணம் அடைதல் அப்படின்னு சொல்லுவோம். பரிநிர்வாணம் அடைதல் அப்படின்னா அவருடைய இறப்பை தான் சொல்கிறாங்க. அவர் இறந்தார் பார்த்தீங்களா, அவருடைய இறப்பு தான் பரிநிர்வாணம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் எங்கே இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷி நகர், சரிங்களா, குஷி நகர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தன்னுடைய 80வது வயதில் அவர் இறந்துட்டாருங்க. ஸோ he passed away in குஷிநகர் at the age of 80. இவர் இறந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிங்கிற சொல்றதை விட அவருடைய டிசிபிள்ஸ் தான் முக்கியமானது. என்ன டிசிபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிபுத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சரிபுத்தர். மகா மொக்கல்லனர், மகா மொக்கல்லனர், மகா கச்சயனர், மகா கச்சயனர், ஆனந்தர், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய இறக்கும் நேரத்தில் இருந்தவர்கள் இல்லையா. த ப்ராமினன்ட் டிசிபிள்ஸ் ஆஃப் புத்தா வேர் சரிபுத்தா மகா மொக்கல்லனா, சரிங்களா, சரிபுத்தா மகா மொக்கல்லனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இவருடைய போதனைகளில் இறுதியாக உள்ள போதனைகள் அதான் வந்து அவருடைய நோக்கம். அதோடைய நோக்கம், இறுதி நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாணம் அப்படிங்கிறதான் அவருடைய நிர்வாணத்தை அடைதல். நிர்வாணத்தை அடைதல் அப்படிங்கிறது தான் அவருடைய இறுதி நோக்கம். The ultimate aim of Buddha's teaching is the attainment of nibbana. ஸோ இங்கிலீஷில் வந்து நிப்பானா ஆர் நிர்வாணா. ஓகேங்களா. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து பிறந்து அவருடைய போதனைகள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பரிநிர்வாணம் ஆயிட்டார். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது புத்தருக்குன்னே தனியாக ஒரு சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. தாமரை, தாமரை மற்றும் காளை, தாமரை மற்றும் காளை, லோட்டஸ் அண்ட் புல். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் புத்தருக்கு பிறப்பை குறிக்குது. பிறப்பு, அதாவது சான்ஸ்கிரிட்ல ஜன்மா, பர்த்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது குதிரை. ஸோ குதிரை, ஹார்ஸ், இந்த சிம்பிள் வந்து துறவு. ஸோ துறவுக்கு இங்கிலீஷில் ரெனுன்சியேஷன், RENUNCIATION. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இங்கிலீஷே தெரியணும். ரெனுன்சியேஷன். போதி மரம். ஸோ போதி மரம் அவருடைய சிம்பிள் எதுக்கு? மகா போதி. ஸோ மகா போதி, போதி ட்ரீ இருக்குல்ல, அது மகா போதி. அடுத்தது தம்ம சக்கரா. தம்ம சக்கரா, தம்ம சக்கரா பிரிவர்த்தனம். தம்ம சக்கரா பிரிவர்த்தனம். முதல் பிரசங்கம். முதல் பிரசங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துகளை வரும்.
ஸோ இது மாதிரி ஒரு நோட்ஸ் கிடச்சிருக்காது உங்களுக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன் இது மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு. தம்ம சக்கரா பரிவர்த்தனா ஃபஸ்ட்டு செர்மன். அடுத்து ஸ்துபிகள் இல்லையா, ஸ்துபாஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஸ்துபிகள். பரிநிர்வான். ஸோ பரிநிர்வான்னா அங்கே போய் இறந்து அவங்க சமாதி ஆயிடுறாங்க பார்த்தீங்களா, அதான் பரிநிர்வாணா. ஸோ இது ஒரு நீங்கள் சார்ட்டாகவே எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, இவருடைய 4 உன்னத நன்மைகள் இருக்குதுங்க. 4 உன்னத நன்மைகள் அப்படின்னா என்ன? 4 நோபல் ட்ரூத்ஸ். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம். இதை வந்து அவர் எப்படி சொல்கிறாரு? சப்பம் துக்கம் அப்படிங்கிறாருங்க. சப்பம் துக்கம். ஆசை. அடுத்தது ஆசை அல்லது பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதை வந்து நம்ம அதிக பற்று வைக்கிறோம் இல்லையா, பற்று. ஸோ ஆசைனா சிம்பிளாக இன்றைக்கி நினச்சி அப்படி மறந்துடுவோம் சரிங்களா. ஒரு பெண்ணு வாங்கணும் ஆசை. பற்றுங்கிறது வேற. ஒரு ஒரு அடைஞ்சே தீரணும் அப்படின்னு பற்று. இதுக்கு அவர் வந்து சமுதியா அப்படிங்கிறார். சமுதயா. துன்பம் நீக்கல். நிர்வாணா. ஸோ இறந்துட்டா எல்லா துன்பமும் போயிடும் சொல்லுவாங்க, அது மாதிரி நிர்வாணா. 8 நெறிகள். 8 நெறிகள். அதுக்கு வந்து அஷ்டஞ்சிகா மர்கா. So these are the 4 noble truths. ஸோ அவருக்கு விளக்கம் வேற கொடுக்குறாரு. துன்பம் பற்றிய பெரும் உண்மை என்ன? பிறப்பு, வயது, மரணம், விரும்பத்தக்காதவை, பிரிவு, நிறைவேறாத விருப்பம் பற்றியதான் நம்ம வந்து துக்கம். இதெல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேதே அப்படி ஒரு துக்கம், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா ஆசை பற்றை பற்றி சொல்லும் பொழுது துக்க நிவாரணம், துன்பத்தின் காரணம் பற்றிய பெரும் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பம், அதிகாரம், நீண்ட ஆயுள் வேணும் அப்படி ஆசைப்படுறது, இதெல்லாம் வந்து கைவிடுறது தான் அவருடையது. துக்கற்பத்தி அப்படின்னா துன்பத்தின் முடிவு பற்றி பெரும் உண்மை, கர்மா அல்லது பிறப்பு, சுழற்சியிலிருந்து விடுபட்ட நிர்வாண நிலை, இப்படி அவருடைய கருத்துக்கள் அவர் சொல்லிக்கிட்டே போறாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அஷ்டாங்க மார்க்கம். என்ன அஷ்டாங்க மார்க்கம்? 8 fold paths. 8 fold paths. 8 நல்வழிகள். நம்ம ஆல்ரெடி தெரியும் 8 நல்வழி. ஒன்று வந்து தன்னம்பிக்கை, ரெண்டாவது அதாவது தன்னம்பிக்கை இங்கிலீஷில் ரைட் ஃபெய்த், நல்லெண்ணம், ரைட் தாட், மூன்றாவது நல்வாக்கு, ரைட் ஸ்பீச், நான்காவது நற்செயல், ரைட் ஆக்ஷன், ஐந்தாவது எடுத்துக்கிட்டோம்னா நல் வாழ்க்கை, ரைட்
livelihood, right? livelihood. நன்முயற்சி, நன்முயற்சி. ரைட் எஃபர்ட். ஏழாவது நற்சிந்தனை, நற்சிந்தனை. ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ 8th ஒன் நல் தியானம். ஸோ இவர் சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நல் தியானத்துக்கு இங்கிலீஷில் ரைட் கான்சன்ட்ரேஷன். இவர் சொல்லும்போது ஒன்று யோசனை பண்ணி பாருங்க. நம்பிக்கை, எண்ணம், வாக்கு, செயல், வாழ்க்கை, முயற்சி, சிந்தனை, தியானம். இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். யார்கிட்டையும் இல்லையா? அது நல்லது தானே பேசுகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரைட்னு சொல்கிறாருங்க. நன்னம்பிக்கை, நல்லெண்ணம், நல்வாக்கு, நற்செயல். நம்ம செயல் செய்கிறோம், அந்த நற்செயலா அப்படிங்கிறது தான் புத்தருடைய அந்த டீச்சிங். நெக்ஸ்ட் இவருடைய டீச்சிங் தான் பார்க்க போகிறோம். டீச்சிங் அப்படிங்கிறது வந்து போதனைகள், புத்தரின் போதனைகள். புத்தரின் போதனைகளில் தம்மா தான் முக்கியமானது. புத்தரின் போதனைகளை தம்மா. ரெண்டாவது போதனை அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா. மூன்றாவது கடவுள். ஸோ கடவுளை அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, ஆனால் பிரபஞ்ச விதிகளை நம்பினார். ஸோ புத்தா neither accepted nor denied the existence of God but believed in the laws of universe. அடுத்தது இந்த நிர்வாணம் சொல்றோம் இல்லைங்களா? நிர்வாண நிலை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் அப்படிங்கிறது தான் அவருடைய டீச்சிங். அடுத்தது அகிம்சை. அடுத்து சாதி படிநிலை. சாதி படிநிலை. வாழ்க்கை சக்கரம். வாழ்க்கை சக்கரம். இதுதான் அவருடைய டீச்சிங்கை. ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த புத்தருடைய பௌத்த சங்கங்கள். இது ஒரு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சார்ட் ஃபார்மில் நம்ம இதை பார்க்கலாங்க. ஸோ சார்ட் ஃபார்மில் பார்க்கும்போது எக்ஸாமில் வந்து ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும் இந்த பௌத்த சங்கங்கள். ஸோ கவுன்சில்ஸ். ஹவு மெனி கவுன்சில்ஸ்? தெர் ஆர் 4 கவுன்சில். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. 4 கவுன்சில். ஃபஸ்ட்டு கவுன்சில் பார்க்கலாமா? முதல் சங்கம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். 400 BC. இரண்டாவது கவுன்சில் 383 BC. மூன்றாவது கவுன்சில் அது சங்கம் மாநாடு 250 BC. ஸோ கலெக்டிவாக இருக்குது. இந்த சார்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 72 AD. ஸோ வந்து டைம்லைன் சார்ட் கிளியர் பண்ணிட்ட பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து 400 BC, 383 BC, 250 BC, 72 AD. ஓகேவா? அடுத்தது எந்த பிளேஸில் நடந்தது அப்படின்னு இருக்கலாமா? ராஜகிரக. அந்த பிளேஸில் நடந்தது. செகண்ட் கவுன்சிலிங் வந்து வைஷாலி. தேர்டு கவுன்சிலிங் பாடலிபுத்திரா. ஃபோர்த்து கவுன்சிலிங் தான் தெரியும் நம்மளுக்கு, காஷ்மீர். ஸோ
ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சார்ட் ஃபார்மில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோ. அடுத்தது பேட்ரோனேஜ். பேட்ரோனேஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாத சத்ரு, அதாவது யார் தலைமையில் இல்லையா, அஜாத சத்ரு. அஜாத சத்ரு. கால சோகா, ரெண்டாவது வந்து கால சோகா. மூன்றாவது அசோகா. நான்காவது கனிஷ்கா. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு சார்ட் ஃபார்மில் வந்து பொறுத்துக்க பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி. ஸோ பிரசிடென்சினா அந்த என்ன சொல்கிறதுங்க, இந்த சங்கங்கள் இல்லையா, இந்த சங்கங்கள் அவருடைய தலைமையில் சங்கங்கள் அப்படின்னா மகாக்ஷயப்பா, MAHAKASHYPA, மகாக்ஷயப்பா. சபாகாமி, மொகலிபுத்தா, டிசா, வசுமித்ரா. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய ரிமார்க்ஸ்லாம் நடந்திருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கும். ஸோ லாஸ்ட் ஒன்ல நம்ம தெரிஞ்சது இல்லையா, ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சிட்டோம். லாஸ்ட் ஒன்ல என்ன டிவிஷன் நடந்துருச்சு இல்லையா, டிவிஷன் பிரிவு நடந்திருக்கு. ஸோ பிரிவில் வந்து மகாயானா, அதுக்கப்புறம் ஹீனயானா அப்படின்னு பிரிவு நடந்தது எப்போ, இந்த காஷ்மீர் மாநாட்டில் தான் நடந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்குது. மூன்றாவது கவுன்சிலிங் நடக்கும்போது ஒன்று நடந்தது என்ன அப்படின்னா அபிதம்மா பிட்டாக்கா, பின்னாடி படிப்போம். அது அபிதம்மா பிட்டாக்கா. ஸோ அது வந்து உருவானது. அடுத்தது பௌத்த பிரிவுகள், பௌத்த மத பிரிவுகள். ஸோ பௌத்த மத பிரிவுகள் இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ட்ஸ், புத்திசம் செக்ட்ஸ். என்னன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக நமது 2 தெரியும், மூன்றாவது ஒன்று இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல பாருங்க. ஹீனயானா அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, ஹீனயானா. மகாயானா, இன்னொன்று என்னம்மா, யார் சொல்லுவீங்க? வஜ்ரானா, வஜ்ரயானா. 3 பிரிவுகள் இருக்குங்க, மத பிரிவுகள் புத்திசம்ல. சரிங்களா? அதிகமாக நம்ம கேள்விப்பட்டது ஹீனயானம், மகாயானம். ஸோ ஹீனயானக்கும் மகாயானக்கும் அப்படின்னா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹீனயானம் வந்து உருவம், உருவம்ங்கிறது ஷார்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கேன். அதாவது புத்தரின் சிலையோ உருவ பணங்களையோ என்ன பண்ண மாட்டாங்க, அது வணங்க மாட்டார்கள். புத்தரின் சிலையோ அல்லது எந்த ஒரு உருவத்தையோ உருவப்படங்களையோ ஹீனயானம் வணங்க மாட்டார்கள். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும், உருவ வழிபாடு உண்டு. கடவுளை வந்து, அது புத்தரை கடவுளாக்குனாங்க. அதே மாதிரி எளிமையாக இருக்குங்க. இது வந்து எளிமையாக இருக்கும். இதில் வந்து சடங்குகள் கொடுத்து தொந்தரவு பண்ணுவாங்க, நிறைய சடங்குகள் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதில் முக்திங்கிறத ஒரு நோக்கமாக இருந்ததுங்க. முக்தி அடைவது ஒரு நோக்கம்.
இங்கேயும் முக்தியை தான் சொல்லிட்டாங்களாமா. இதுவும் வந்து முக்தியை அடைவது ஒரு நோக்கமாக இருக்குது. இதில் வந்து பிராகிருத மொழியை பயன்படுத்திட்டாங்களாமா. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ பிராகிருத மொழி லாங்குவேஜ் வந்து பிராகிருத லாங்குவேஜ். பிராகிருத லாங்குவேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது? சத்தியமை ஜெயித்தே அப்படிங்கிறது பிராகிருத மொழி. இங்கே சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் சரிங்களா? இந்த ஹீனயானம் இன்னொரு பெயர் என்ன? ஹீனயானத்துக்கு இன்னொரு பெயர் தேரவாதம். புரியுதுங்களா? தேரவாதம் என்றால் ஹீனயானம், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஹீனயானம் யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. இலங்கை சரிங்களா? இலங்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பர்மா அல்லது மியான்மர், ஆசிய நாடுகள், இவங்கெல்லாம் வந்து ஏன் இந்தியா முதற்கொண்டு ஹீனயானத்தை ஃபாலோ பண்ணாங்க. மகாயானத்தை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏசியா, மத்திய ஏசியா, திபெத், சீனா, ஜப்பான், சீனா, ஜப்பான், ஜப்பான். ஸோ இன்னும் வந்து நிறைய நாடுகள் பரவணிச்சு இந்த மகாயானத்துக்கு. ஸோ ஈனயானத்துக்கும் மகாயானத்துக்கும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஸு அதிகமாக அதை பற்றி தான் பேசியிருக்கோம். வஜ்ரயானை பற்றி சரியான டீட்டெயில்ஸு புக்லேயும் கொடுக்கல, ஆனால் இருக்குங்கிறது உண்மை. அடுத்து புத்திஸ்டுடைய டெக்ஸ்ட். புத்திஸ்டுடைய டெக்ஸ்ட், பௌத்த இலக்கியங்கள். பௌத்த இலக்கியங்கள் என்னென்ன இலக்கியங்கள் ஷார்ட் ஃபார்மில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன், பௌத்த இலக்கியங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா எந்த மொழியில் இந்த இலக்கியங்கள் உள்ளது அப்படின்னா பாலி லாங்குவேஜ். பாலி மொழியில் தான் தொகுத்தப்பட்டது. பாலி மொழியில் தான் பௌத்த சட்டங்களும் உருவானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலி மொழி, இதை தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது பாலி மொழியிலேயே சட்டங்கள். ஸோ சட்டங்களுக்கு தான் பௌத்த மதத்தில் திரிபீடகா படிச்சிருக்கோம் இல்லையா? திரிபீடகங்கள். ஸோ 3 கூடைகள், 3 கூடைகள், 3 baskets. அது 3 திரிபீடகங்கள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஒன்று வந்து வினய பீடகம். வினய பீடகம். சுத்த பீடகம். அபித்த பீடகம். இது 3 தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கேட்கலாம்ல, வினய பீடகம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? துறவரம். ஸோ வினய பீடகம் வந்து துறவரம். ஸோ வினய பீடகா டீல்ஸ் வித் மொனாஸ்டிக் ரூல்ஸ், மாரல் டிசிப்ளின்ஸ். சுத்த பீடகா எதை குறிக்குது அப்படின்னா போதனைகள், புத்தருடைய போதனைகள். ஸோ புத்திஸ்டுடைய ஃபிலாசபி குறிக்கிறதா சுத்த பீடகா. அபித்த பீடகா பௌத்தருடைய தத்துவம். தத்துவம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அபித்த பீடகா ஃபிலாசபியை குறிக்குது. விநாயக பீடகா வந்து மொனாஸ்டிக் ரூல்ஸ் அண்டு மாரல் டிசிப்ளின்ஸை வந்து குறிச்சுது. சுத்த பீடகா தான் வந்து டீச்சிங் ஆஃப் புத்தா, போதனைகள் வந்து கொடுக்குதுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாடல்களை தொகுத்து வழங்கியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேராகதா. தேராகதா
தேரி கதா, தேரா கதா, தேரி கதா. மூத்த பிட்சுகள்லாம் சேர்ந்து உருவாக்குனது. இது இல்லாம ஜாதக கதைகள், ஜாதக கதைகள் இது எல்லாமே புத்தருடைய பௌத்த மதத்துடைய இலக்கியங்கள். சரிங்களா? இப்போ இந்த வினயப்பிடகம் பார்த்தோம் இல்லைங்களா? வினயப்பிடகம், இந்த வினயப்பிடகம் ஆக்சுவலியுடைய என்ன சொல்கிறாங்க, வினயப்பிடகம் அப்படிங்கிறது வந்து புத்தருடைய தத்துவம் இல்லையா, துறவரம் சொல்கிறோம் இல்லையா. வினயப்பிடகம் அப்படிங்கிறது துறவரத்தை சொல்கிறோம். அந்த துறவரத்தை தொகுத்து வழங்கியவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மகா காசியர், மகா காசியபர், மகா காசியபர் வினயப்பிடகம். சுத்த பிடகா புத்தருடைய போதனைகள். சரிங்களா? அதில் ஒரு மூத்த சீடர், அவர் பேர் ஆனந்தர். அவர் தான் தொகுத்து இந்த சுத்த பீடகாவை சொல்லியிருக்காரு. மூன்றாவது இருக்க அபித்தம்மா பீடகா இருக்கா இல்லைங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தனி மனித வாழ்வியல் நடைமுறைகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதை தொகுத்து வழங்கியவர் உபாலி. ஸோ இது கூட கொஸ்டின் வரலாம், பார்த்துக்கோ. உபாலி, ஆனந்தர், மகா காசியப்பர். இதுவும் இல்லாமல் அஸ்வகோஷரை நம்ம மறக்க முடியாது இல்லையா? அஸ்வகோஷர் இவர் தான் புத்த சரிதம் எழுதினார். புத்த சரிதத்தை எழுதினவர் அஸ்வகோஷ, த ஆதர் ஆஃப் புத்த சரிதா. மைத்ரேயர், மைத்ரேயா அப்படின்னு சொல்லுவாங்க. மைத்ரேயா எதிர்கால புத்தர் என்று அழைக்கப்பட்டவர். எதிர்கால புத்தர் என்று அழைக்கப்பட்டவர் மைத்ரேயா. மைத்ரேயா ஆல்சோ நோன் அஸ் த ஃபியூச்சர் புத்தா. கிளியருங்களா? ஸோ மேக்ஸிமம் பௌத்த மதத்தை பற்றி பேசிட்டோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட். ஸோ என்னென்னா ஸ்டாண்டர்ட் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது, ப்ளஸ் 11th 12th எல்லாம் கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு பற்றி நிலைமை யோசனை பண்ணி பார்க்கலாம். டிஎன். ஸோ புத்திசம் ஸ்ப்ரெட் டு தமிழகம். தமிழ்நாட்டில் முக்கியமாக நிறைய பிளேசஸில் புத்திசம் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதுங்க. அதுக்கு முதல் காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா அசோகர் தான். அசோகர் தான் சவுத் இந்தியா, சவுத் பிளேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணவர். டெக்கன் பிளேஸ்ன்னு சொல்லலாம். தக்கான பகுதிக்கு பொறுப்பெடுத்து செஞ்சவர் இவர் தான். அந்த தன் மகன்களையும் மகள்களையும் எங்கே அனுப்பிச்சினாங்க? எங்கே அனுப்பிச்சாருங்க? இலங்கைக்கு அமைச்சு அங்கே வந்து சென்ட் பண்ணி அவரை வந்து எக்ஸ்பென்ஷன் கொடுத்தாங்க. காவிரி பூம்பட்டினம், அதான பூகார், காவிரி பூம்பட்டினம் பூகார், அந்த பிளேஸில் அது காமன் எரா, பொது ஆண்டு 4வது நூற்றாண்டில் 4th செஞ்சுரியில் பௌத்த வளாகம், சரிங்களா, பௌத்த வளாகம் இருந்ததாக யார் சொல்கிறாங்க? இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன், அசோகோட இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடச்சிருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா நொப்புரு கரிஷ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. NOPORU, நொப்புரு கரிஷ்மா. இது நொப்புரு கரிஷ்மா இருக்கா இல்லைங்களா, இதுதான் வந்து பட்டினப்பாலை என்று தமிழில் அழைக்கப்படுகிறது. பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு ஆதாரம் கொண்ட அக்காலத்தில் காவிரி பூப்பட்டினத்தில் உணவுகளை, புலால் உணவுகள்லாம் தவிர்த்து வாழக்கூடிய நிலைமை
இந்த பௌத்த மதத்திலிருந்து உணர முடிகிறது அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜிக்கல் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. மணிமேகலை மறக்க முடியாது இல்லையா? மணிமேகலை என்பது ஒரு புத்திஸ்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மறக்க முடியாது. பௌத்த இலக்கியம் மணிமேகலை. குண்டலகேசியும் பௌத்த இலக்கியம். காஞ்சிபுரம் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்திஸ்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே அங்கே காணப்பட்டுச்சு. நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை தாங்கிய தின்னகர் தர்மபாலர் இவங்கெல்லாம் வந்து எங்கே வந்திருக்காங்க? காஞ்சிபுரத்தில் வந்து இருந்து தங்கி படிச்சுட்டு போயிருக்காங்க. இவங்களாம் யார்? பௌத்த அறிஞர்கள். அசோகருடைய கல்வெட்டில் சரிங்களா? அசோகருடைய கல்வெட்டில் காஞ்சியில் சீன பயணி யுவான் சுவாங் வந்து போனதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாம். ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடந்த இந்த லிஸ்ட்டு. அடுத்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில், ஸோ தமிழ்நாட்டு சம்மந்தமாக டிஎன்பிசியில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. நாகப்பட்டினத்தில் பல்லவ அரசர் சரிங்களா? பல்லவ அரசர் இரண்டாம் நரசிம்மவர்மன் அவருடைய ஆட்சி காலத்தில் சீன அரசு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்களாமா. இது மாதிரி வந்து நீங்கள் சைனீஸ் ரூல்ஸ் ஒன்று கொடுத்து புத்த மடாலயங்கள் கட்டுறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்குது. அப்படி சீன துறவி ஒன்று வந்து அந்த புத்த கோவில் மடத்தை வந்து வருகைக்கு தந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வூ கிங் அவர் வந்திருக்காரு நாகப்பட்டினத்துக்கு. வந்த காலங்கள் என்ன? ஒரு அப்ராக்சிமேட்டாக காமன் இயரா பொது ஆண்டு 695 722 வாக்கில் வந்திருக்காதாக ஒரு கூறப்படுகிறது. அடுத்தது காமன் இயரா பொது ஆண்டு 1006. முதலாம் ராஜராஜன் அவருடைய ஆட்சி காலத்தில் சரிங்களா? அவருடைய ஆட்சி காலத்தில் ஸ்ரீ விஜயன் மாரா சரிங்களா? ஸ்ரீ விஜய அரசர். அந்த ஆக்சுவலாக அவருடைய நேம் வந்து ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோத்துங்கவர்மன். நாகப்பட்டினத்தில் ஒரு பௌத்த கோவிலை கட்டியிருக்கிறாருங்க இந்த விஜயதுங்கவர்மன். எப்போ? முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் கட்டினாங்க பார்த்தீங்களா? அந்த டெம்பிளுக்கு என்ன பெயர்? ஒரு டெம்பிள் கட்டினார்ல, டெம்பிளுக்கு என்ன பேர்? சூளாமணி வர்ம விஹாரம். சூளாமணி வர்ம விஹாரம் என்று கூறப்படுகிறது. புத்திஸ்டோடைய டிக்ளைன். அடுத்தது டிக்ளைன் அவங்களுக்கு அர்த்தம் புரியும். வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸோ வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் டிவிஷன், பிரிவுகள் தான். நிறைய பிரிவுகள், 3 பிரிவுகள் வந்தது சிரமம் தான். அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக எக்ஸ்பென்ஷன் ஆக முடியாமல் தடுத்துருச்சு. இந்த பிரிவுகள் வந்த காலம்
4வது பௌத்த சங்கம் நடந்துச்சு பார்த்தீங்களா, கான்ஃபரன்ஸு, அதாவது அந்த கவுன்சில், புத்திஸ்ட் கவுன்சில், 4th புத்திஸ்ட் கவுன்சில் கனிஷ்கால. அதுதான் பிரச்சனை. அதுலேருந்து பிரிவுகள் வந்துருச்சு. அடுத்தது முக்கியமாக இந்த பிரிவுகளோட அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்த்தர். நீங்கள் மறக்க முடியாது, ஒரு ராஜா ஹர்ஷவர்த்தர். இந்த ஹர்ஷவர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புத்த மதத்தை ஆதரவை இழந்தாருங்க. ஸோ புத்திசம் ஆல்சோ லாஸ்ட் இட்ஸ் ராயல் பேட்ரனேஜ் ஆஃப்டர் ஹர்ஷவர்தனா. அவருக்கு பிறகு வந்தவர்கள் ஃபாலோ பண்ணவே இல்லை. சரிங்களா? அடுத்தது வேத மதம் உருவாயிருச்சு. வேதம் சம்பந்தப்பட்ட மதங்கள்லாம் உருவானதுனால இதுக்கு வந்து டிக்ளைன் கிடைச்சிச்சு. புஷ்யமித்ரா சங்கர் இல்லைங்களா, அவர்லாம் வந்ததுக்கப்புறம் இது குறைஞ்சிச்சு. பக்தி இயக்கங்கள் உருவானது, அதனாலையும் இது டிக்ளைன் ஆயிடுச்சு. ராமானந்தர் இது மாதிரி வேதம் சொல்லப்பட்டு வந்தாங்க. கடைசியாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இன்வேஷன் ஆஃப் ஹூனர்களுடைய படையெடுப்பு, அதன் மூலமாகவும் இந்த புத்திசம் முழுவதுமாக டிக்ளைன் ஆனதுக்கு காரணம். இப்போ அவர் புத்தருடைய பிறந்ததுலேருந்து அவருடைய மதம் வீழ்ச்சி அடைந்தது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கண்டினியூ பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஸ்தூபிகள் எங்கெங்கெல்லாம் ஸ்தூபிகள் உள்ளது அப்படின்னு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸ்டுப்பா எங்கெங்க இருக்குது? ஸ்டுப்பா, இந்த ஸ்தூபிகள் எப்படி கூறப்பட்டுள்ளது, எப்போது கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா, மௌரியர்கள், சரிங்களா, மௌரியர்களுக்கும் குப்தர்களுக்கும் இடையே அப்போதான் ஸ்தூபிகள் அப்படிங்கிற பெயரே வெளியே வந்தது. ஃபேமஸான ஸ்தூபிகள் என்னன்னா சாஞ்சி ஸ்தூபி இல்லையா? புக்கில் வந்து அந்த ஃபோட்டோ போட்டே வச்சுருப்பான். சாஞ்சி ஸ்தூபி. பர்ஹூட் ஸ்தூபி. 3வது அமராவதி ஸ்தூபி. ஸ்தூபி அப்படின்னா என்ன மீனிங்கு? ஸ்டுபா as a cylindrical drum or a circular. புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, ஸ்துபம் அப்படிங்கிறது ஒரு உருளை ட்ரம்மு அல்லது வட்ட வடிவத்தை தான் ஸ்துபா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க அந்த சர்க்கிள் ஸ்துபியா வந்து அவங்களுடைய லாங்குவேஜில் சொல்கிறது என்ன தெரியுமா, ஹார்மிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்மிகா, சாத்திரம், சுற்றும் பாதை இல்லையா, சுற்றுப்பாதை, பிரதக்ஷண பாதை, வேதிகா, சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து பெயர்கள் வச்சு இந்த ஸ்தூபிகளை சொல்கிறாங்க. இன்னொன்று இருக்குது, ப்ரேயர் ஹால், சரிங்களா? இங்கிலீஷில் சொல்லலாம் ப்ரேயர் ஹால். ப்ரேயர் ஹாலை என்னவென்று அழைத்தார்கள்? அதாவது பிரார்த்தனை கூடத்தை சைத்தாஸ், CHITYAS, சைத்தாஸ் அப்படிங்கிறது பௌத்த மதத்தில் ப்ரேயர் ஹாலை குறிக்கும். இதே போல் விஹாரா கேள்விப்பட்டிருப்பீங்க. விஹாரா வாஸ் டெவிலிங் பிளேஸ், துறவிகள் அமரக்கூடிய பிளேஸ். நம்ம பார்த்தோம்ல ஜைனிசமில் படுக்கைகள், துறவிகள் வந்து படுக்கைகள் மாதிரி, இங்கே வந்து புத்திஸ்ட் மாங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, உட்காந்து அந்த மாங்க்ஸ்லாம் வந்து உட்காந்து முக்கியமாக ரெய்னி சீசனில் வந்து உட்காருவாங்களாம், மழைக்காலத்தில் வந்து உட்காந்துக்குவாங்களாமா, சரிங்களா? ஸோ விகாரங்கள் மழை காலத்தில் அலைந்து திரிந்த துறவிகள் வசிக்கும் இடங்களாக இருந்தது. துறவிகள் வசிக்கும் இடம். துறவிகள் வசிக்கும் இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
ஸோ இதோட வந்து புத்திசம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எக்ஸாமில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். அந்த கொஷின்ஸுடைய டிஸ்கஷன் ஒரு அப்படியே ஓரலாக சொல்கிறேன், அப்படியே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். விச் புக் எக்ஸ்பிளைன்ஸ் தி 4 noble truths ஆஃப் புத்திசம்? கொஷின் பாருங்கள். விச் புக் எக்ஸ்பிளைன்ஸ் 4 noble truths ஆஃப் புத்திசம்? எந்த ஒரு புத்தகம் 4 புனித உண்மைகளை கூறுகிறது அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து எழுதியே காமிச்சிடலாம் பாருங்கள். PETAKO பேட்டக்கோ படேசா புரியுதுங்களா? ஸோ கொஷின் வந்து என்னதான் படிச்சிருந்தாலும் வேற ஒன்று கேட்டிருக்கான் பாருங்கள். எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது அப்படின்னா பிடகோபதேசா. ஆக்சுவலாக பெடகோபதேசா வந்துடாதீங்க, பெடகோபதேசா. இது வந்து எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான சம். ஸோ இதோட புத்திசம் வந்து முடியுது. ஓகேங்களா?